மெட்ராஸ் மெக்கானிக்கில் இந்த வீடியோவில் இந்த பல்சர் பைக்கோட சாக்அப்சர் தான் நம்ம மாற்ற போகிறோம். ரொம்ப ஈஸியான வேலை தான். 4 நெட்டு தான் வரும். இந்த சாக்அப்சரோட ரேட்டு எங்கே வாங்கணும் எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை வந்து கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாக்அப்சரோட கீழ் சைடில் இருக்க நெட்டை வந்து லூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் நம்பரு ரிங்ஸ் வரும். அதே மாதிரி மேலே இருக்கிற நெட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 16ஆம் நம்பரு நெட்டு வரும். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கிறது. ரொம்ப அதாவது வண்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாக்அப்சர் மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ கடைசி வரையும் வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம கீழே இருக்க நெட்டை வந்து எடுத்தாச்சு, மேலே இருக்க நெட்டையும் வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க நெட்டை எடுத்துகிட்டு அது உள்ளே ஒரு குத்தி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து உருவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சாக்அப்சரை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இதே சாக்அப்சரை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ போடுறோம். அது எந்த கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அந்த டீட்டெயிலை வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ சாக்அப்சர் வந்து எடுத்துகிட்ட உடனே அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிடுறோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா புது சாக்அப்சர் வந்து நம்ம மாற்றுறோம். புது சாக்அப்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து உள்ளே லைட்டாக லாக் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி வச்சுருங்க. ஏன்னா 2 சைடும் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து ஒருத்தர் பேக் சீட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா அது வந்து கீழே இறங்கிடும். கரெக்டாக வந்து அதோட லாக் வந்து செட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த சைடு எடுத்த மாதிரியே இந்த சைடும் வந்து தட்டி எடுக்கிறோம் நம்ம. அதை எடுத்துகிட்டு கீழே இருக்க நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்க போல்டு எடுத்துகிட்ட உடனே தெரியும் உங்களுக்கு. அதாவது அந்த ஸ்விங் ஆர்ம் வந்து லைட்டாக கீழே இறங்கும். ஏன்னா அந்த சைடும் வந்து நம்ம டைட் பண்ணல, அதனால் வந்து லைட்டாக இறங்கும். ஸோ நம்ம ரெண்டாவது சாக்அப்சரை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போல்டு போடும்போது லைட்டாக மேலே பேக்கு சீட்டை வந்து அழுத்துனீங்கன்னா கரெக்டாக அது வந்து சீட் ஆகிடும். நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ 16ஆம் நம்பர் நெட்டு அது மேலே, அதை வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் ஃபஸ்ட்டு வந்து மேலே டைட் வச்சிடுறோம். அதாவது கீழே வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து செட் பண்ணிடணும். நீங்கள் வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து சாக்அப்சரை வைக்கும் போதே அந்த செக்ஷனில் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து வச்சிடணும். அது ஒரேடியாக மாட்ட முடியாது. ஏன்னா இந்த சைடு நீங்கள் வந்து ஒரு சாக்அப்சர் 2 போல்ட்டையும் போட்டுட்டு அந்த பக்கம் வந்து உங்களுக்கு மாட்டும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ 2 சைடும் வந்து சாக்அப்சரை கரெக்டாக வச்சுட்டு மேலே போல்டு போட்டதுக்கப்புறம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி மேலே சீட்டில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கீழே இறக்கி அதை போட்டுக்கலாம். அதை ஸோ லைட்டாக க்ரீஸ் போடுறோம். க்ரீஸ் போட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு மாட்டிடுங்க, அதுக்கு அடுத்தது வந்து கீழே மாட்டுறோம். க்ரீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரீஸ் போடாமல் போடாதீங்க. ஒன் சைடு மாட்டினோன்னா லைட்டாக உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, அது லைட்டாக தட்டினீங்கன்னா வந்துடும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட்லி வந்து 2 சைடும் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் மாதிரி இருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த லைனில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த நெட்டை போட்டுரும்.
ஸோ வந்து போல்டை போட்டதுக்கப்புறம் இந்த போல்டு போட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த சாகாப்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். இதை வந்து நாங்கள் வாங்கினது வந்து புதுப்பேட்டையில். மோஸ்ட்லி நீங்கள் புதுப்பேட்டைக்கு போனீங்கன்னா நிறைய கடை இருக்குது, நீங்கள் பேசி வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நாங்கள் எடுத்த கடையில் வந்து வீடியோ வேணாம், இது வீடியோலையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்லலை. ஸோ நீங்கள் புதுப்பேட்டைக்கு போனீங்கன்னா 1500 1600 மேலே வாங்காதீங்க. ஸோ எல்லாமே வேலை பக்காவாக முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த சாகாப்சரை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அந்த கடையில் எடுத்து போய் கொடுத்து ரெடி பண்ணுறது பார்ப்போம். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.